ஹாய், வெல்கம் டு ஈவ்லின் விலாங்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாய் மக்களே, இப்போ நம்ம பாட்டு தான் பாட போகிறோம். இந்த ஜெபத்தோட்ட ஜெபகீதங்கள் அப்படின்றது புக்கில் எடுத்துக்கோங்க. பாட்டு தான் பாட போகிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கினவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார், கண்ணீர் துடைக்கின்றார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகின்றார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகின்றார், கண்ணீர் துடைக்கின்றார், கண்ணீர் துடைக்கின்றார். பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், உபதேசத்தை விடாதிருங்கள். என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவது. என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி. என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். அதின்மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்து கொள்ளும். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும்.
உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை சூட்டும். என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுஷின் வருஷங்கள் அதிகமாகும். ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன், செவ்வையான பாதையிலே உன்னை நடத்தினேன். நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை. நீ அவைகளில் ஓடினாலும் இடரமாட்டாய். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயருடைய வழியில் நடவாதே. அதை வெறுத்துவிடு, அதன் வழியாய் கடந்து போகாதே, அதை விட்டு விலகி கடந்து போ. பொல்லாப்பு செய்தால் ஒழிய அவர்களுக்கு நித்திரை வராது. அவர்கள் யாரையாகிலும் இழப்பண்ணாதிருந்தால் அவர்கள் தூக்கம் கலைந்து போகும். ஆகாமியத்தின் அப்பத்தை புசித்து கொடுமையின் ரசத்தை குடிக்கிறார்கள். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிறது, சூரிய பிரகாசம் போல் இருக்கும். துன்மார்க்கனுடைய பாதையோ காரிருளை போல் இருக்கும். தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள். வார்த்தைகளை கவனி, வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று பெறப்படும். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. கண்கள் நேராய் நோக்க கடவது, கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. கால் நடையை தூக்கிப்பார், வழிகளெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் அப்படின்னு சொல்லி இந்த வேதம் சொல்லுது. ஞானம் கடவுள்கிட்ட இருந்து மட்டும்தான் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும். ஞானம்ன்றது கடவுளுடைய பார்வையில் அது தெய்வீக ஞானமாக இருக்கும். ஆனால் மனுஷருடைய பார்வையில் அது ஒன்றும் இல்லாதது தான். அதனால் ஞானத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் கடவுளிடத்தில் நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதுக்காக நம்ம பிரயாசப்படணும். அப்படி பண்ணும்போது தான் கடவுள் நம்மளுக்கு ஞானத்தை கொடுப்பாரு. நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நம்ம என்னைக்கு நம்ம அதை அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகிறோமோ அதுவும் நம்மளை அடுத்த லெவலுக்கு நம்மளை கொண்டு போகும் அப்படின்றது தான் இந்த வசனத்தில் சொல்லுது. நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். நம்ம எப்போ அதை ஏற்றுக்கிறோம் அப்படின்னும் போதோ அப்போ தான் அது நம்மளை கனம் பண்ணும். நம்மளை அடுத்தடுத்த படிகளுக்கு நம்மளை அந்த ஞானம் தெய்வீக ஞானம் நம்மளை எடுத்து செல்லும். இதுதான் இந்த வேதத்தில் போட்டிருக்கு. உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். மகிமையான கிரீடம் அப்படின்னா அலங்காரமான முடியை கொடுக்கும் அப்படின்னா நம்மளுடைய செயல்பாடுகளும் நம்மளுடையதான ஒர்க்கும் நம்மளுடையதான வேலைப்பாடுகளும் சரியான இதில் பாதையில் இருந்துச்சுன்னா அதுதான் நம்மளுக்கு ஒரு கிரீடத்தை கொடுக்கும். அது நம்மளுக்கு ஒரு 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 பல படிக்கட்டுகளை நம்ம அடைய, பல இலக்குகளை அடைய அது நம்மளுக்கு உதவி செய்யும். அதுதான் வேதத்தில் சொல்லியிருக்காங்க. புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். அதை நம்ம விட்டு விடக்கூடாது, அதை காத்து கொள்ளணும். கடவுள் தருகிற இந்த வார்த்தைகளை காத்து கொள்ளணும். அதுவே நம்மளுக்கு ஜீவனாக இருக்கிறது. அதுவே நம்மளுக்கு அதை நம்ம காத்து கொண்டு கடவுள் வழியில் நம்ம நடக்கணும். அதுதான் நம்ம இன்னைக்கு கற்றுக்கொண்டது. துன்மார்க்கருடைய காரிருளை போல் இருக்கும், தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள். துன்மார்க்கருடைய வழியில் நம்ம நடக்காமல் நல்ல வழியில் நம்ம நடக்கும்போது கடவுள் நம்மளுக்கு பெரிய ஆசீர்வாதங்களையும் பெரிய நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் நிறைய விஷயங்களையும் கடவுள் நம்மளுக்கு கொடுப்பாரு. அதுதான் இந்த வேதத்தில் இந்த வார்த்தைகளை, கடவுளுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நீங்களும் தியானிங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேதத்தை படிங்க.
பாடல்களை நல்ல பாடல்களை பாடுங்க. இந்த மாதிரி வந்து நம்ம பாடும்போது நம்மளுக்கு மன அமைதி கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும். இயேசுவ வந்து நீங்கள் விசுவாசிங்க. கடவுள் வந்து ஒவ்வொரு நாளும் உங்கள் 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 வீடுகளாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளைகளாக இருக்கட்டும், உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு நாளும் கடவுள் வார்த்தைகளை வந்து நீங்கள் தியானிங்க. ஒவ்வொரு நாள் வந்து கடவுள் வழியில் வந்து நடக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு குறைவில்லாமல் அவர் வந்து நம்மளை நடத்துவார். அந்த அந்த அது அது எல்லாம் மாறும். எல்லா நிலைமைகளும் வந்து மாறும். அத வந்து நம்ம நம்பணும். முழுசா நம்பணும். மாறும் என்று முழுசா வந்து நீங்க நம்புங்க. இயேசுவ வந்து விசுவாசிங்க. ஓகே. பாய்.